ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது மண்டே மார்னிங். இன்னைக்கு எப்பவும் போல் 4 மணிக்கு எழுந்திரிச்சு சூப்பராக பூஜை எல்லாம் முடிச்சாச்சு. இந்த வீக்லேருந்து எல்லாருக்குமே ஃபெஸ்டிவல் மூடு ஸ்டார்ட் ஆகிட்ருக்கோம். அங்கங்கே ஸ்கூல்ஸில் பொங்கல் செலிப்ரேஷன், சமத்துவ பொங்கல், ஸ்ட்ரீட்டில் அவங்கவுங்க ஸ்ட்ரீட்லலாம் கோலம் போட்டி எல்லாம் நடந்துகிட்ருக்கோம். உங்கள் ஏரியாலலாம் எப்படி அதெல்லாம் நடக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் புது ட்ரெஸ்லாம் எடுத்தாச்சா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அப்புறம் எல்லாம் கவர்மெண்ட் கொடுத்தாங்கல்ல 3000 ரூபாய், அதெல்லாம் வாங்கியாச்சான்னு சொல்லி அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். பைசா வச்ச வாங்காமல் இருப்போமா? நான் கொடுத்த மறுநாளே போய் வாங்கின்னு வந்துட்டோம். எப்போ அது செலவும் பண்ணியாச்சு. இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன லஞ்சுனா, ரசம் வச்சுட்டு புடலங்காய் துவரம்பருப்பு போட்டு கூட்டு பண்ணி வாழைக்காய் ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன். பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவு ஒரு 10 நாளைக்கு. அவள் +1லேருந்து +2 இப்போ தான் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் கண்டினியூஸாக ஸ்கூல் இருந்துச்சு. இப்போ ஹாஸ்டல் பசங்களாம் ஊருக்கு போவாங்கன்னு சொல்லிட்டு பொங்கல் முடிஞ்சு 19ஆம் தேதி தான் ஸ்கூல் ரீஓப்பன். அதனால் கொஞ்சம் பொறுமையாக சமைக்கலாம் இனிமேலேருந்து. பையனுக்கு மட்டும் 2 நாளைக்கு ஸ்கூல் இருக்குது. இன்றைக்கி நாளைக்கு புதன்கிழமையிலேருந்து அவருக்கும் லீவு. அவன் எனக்கு இந்த சாதம் வேணாம், எனக்கு புதினா சாதம் செஞ்சு கொடு அப்படின்னா, திடீர்னு நான் கிளம்பும்போது அவசர அவசரமாக செஞ்சுருந்தேன். ஒரு வானலில் எண்ணெய் அல்லது நெய் ஊற்றிட்டு ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், உப்பு சேர்த்து அரைச்சி இதில் கலந்துட்டு நல்லா தண்ணி சுண்டி வந்தோடனே நம்ம வடித்து வச்ச சாதத்தை போட்டு கலந்துடலாம். இதுலேயே முந்திரி பருப்பு போட்டிருந்தா சூப்பராக இருந்திருக்கும். அவசர அவசரமாக செஞ்சதுனால அதை மறந்துட்டேன்.